Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு ரோமர் 12:1. அப்படி இருக்கிற சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆம் தேவ பிள்ளைகளே, புத்தியுள்ள ஆராதனை தேவனுக்கு நாம் செலுத்த வேண்டும். நாம் சாதாரணமான காரியமாய் மாறிடக்கூடாது. நாம் எப்படி தேவனை ஆராதிக்கிறோம், எந்த நிலைமையில் ஆராதிக்கிறோம், எங்கு ஆராதிக்கிறோம், அதுல உண்மைத்தன்மை இருக்கிறதா என்று நாம் சோதித்து அறிய வேண்டும் தேவ பிள்ளைகளே. அதுல ஆண்டவர் மகிழ்ந்து இருக்கிறாரா? நம் ஆராதனை ஒரு வெளிவேஷமான ஆராதனையா இருக்கிறதா, இல்ல மத்தவங்க பார்க்கணுன்ற ஆராதனையா இருக்கிறதா என்று நாம் உணர வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஏசாயா 6:2-4 நீங்க வாசிச்சோமானால், ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகளின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. ஆம் தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய ஆலயம் நாம் இருந்து ஜெபிக்கிற இடம் அசைய வேண்டும். வாலிப பிள்ளைகளே, நாம் எப்படியாக ஆண்டவரை கூப்பிட்டு நாம் கேட்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த நேரங்களில ஆவியானவருடைய அசைதலை நாம் காணுவோம் பிள்ளைகளே. வெளிப்படுத்தல 4:8 அவைகள் இருந்தவரும் இருக்கிறோமாய் வருகிறோமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தனர் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் மோசே இடத்துல சொல்றாரு, கட்டளையிட்டா தாம் வசமாய் பண்ணுகிறதுக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணும்படி. அவர் வாசம் பண்ணும் ஸ்தலம் பரிசுத்தமானது. ஆகவே தான் வேதம் நம்ம பரிசுத்த ஆராதனை ஆராதிக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஆம், சீனாய் மலையிலே ஆண்டவர் மோசைய மேல வர சொல்லி அந்த இடத்துல உன் பாதனையை கழட்டி போடு, இந்த பூமி பரிசுத்தம் உள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவர் இருக்கிற இடமெல்லாம் பரிசுத்தம் உள்ளது. நாம் ஆராதிக்கிற தேவன் நம் இருதயங்களில் வாசமா இருக்கிறார். அப்ப நம்ம என்னவா இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும் இல்லையா? ஆராதிக்கிற தேவன், நம்ம ஆராதிக்கிற நம் சர்வ வல்லம தேவன், அவர் பரிசுத்த அலங்காரத்தோட தேவனை கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சங்கீதம் 29:2 நம்ம வாசிக்கிறோம். பிள்ளைகளே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று எபிரேயர் 12:14 வாசிக்கிறோம். நம் கர்த்தரத்துல கேட்போமா, ஆண்டவரே பரிசுத்தத்தை கட்டளையிடுங்க என்று கேட்போமா? வாலிப பிள்ளைகளே, துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் பரலோக தந்தையே, அப்பா, அருமையான இந்த காலை வேலைக்காய் நஞ்சோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, 1 பேதுரு 1:15 சொன்னது போல, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே, எங்களை அப்பா ஆவியிலும் மாம்சத்திலும் சரீரத்திலும் ஆண்டவரே ஆத்மாவிலும் எங்களை பரிசுத்தமாய் நடத்துங்க அப்பா. 2 கொரிந்தியர் 7:1 சொன்னது போல மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுஸ்தியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்துடனே பூர்ணப்படுத்த கடவோம் என்று வாசித்தது போல கர்த்தாவே, வார்த்தையில எங்களுக்கு பரிசுத்தத்தை தாங்க, சிந்தனையில பரிசுத்தத்தை தாங்க, செயல்களில பரிசுத்தத்தை தாங்க. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே தேவனே, அப்பா, உமக்கு நாங்கள் ஜீவ பலிவாய் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அதுவே எங்க புத்தியுள்ள ஆராதனையாய் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. அதன்படி செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. சுய புத்தியில நாங்கள் சேராதபடி ஆண்டவரே கர்த்தாவே, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எங்களை வெளிப்படும்படி அவருடைய சித்தம் ஆண்டவரே எங்களில் காணப்பட எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே வியாதிஸ்தர்களை சுகப்படுத்துங்க, ஊழியக்காரர்கள் தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே, தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ரட்சிங்கப்பா. உலக தேசம் முழுவதுமாய் உங்களுடைய ஆளுகை காணப்படணும். உங்க வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன் ஆமேன். Have a blessed day. Bye.